Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாகிஸ்தான் கடற்படையும் இலங்கை கடற்படையும் சேர்ந்து திரிகோணமலை கடற்பகுதியில் கூட்டு பயிற்சி மேற்கொள்ள திட்டமிட்டது. இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதனையடுத்து இந்தியாவுக்காக பாகிஸ்தான் கடற்படையின் கூட்டு பயிற்சியை இலங்கை அதிரடியாக ரத்து செய்து அறிவித்துள்ளது. நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பிரச்சனையாக இருக்கிறது. மாறாக நமக்கும் இலங்கைக்கும் இடையேயான உறவு என்பது பாகிஸ்தானை ஒப்பிடும்போது மிக சிறப்பாகவே இருக்கிறது. சமீபத்தில் கூட பிரதமர் மோடி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து பேசினார். அப்போது இரண்டு நாடுகள் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைக்கு பிற நாடுகள் இலங்கையை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என கூறியிருந்தார். இலங்கை சீனா இடையே நல்ல உறவு உள்ளது. இதனால் அடிக்கடி சீன உளவு கப்பல்கள் இலங்கை கடல் எல்லைக்கு வந்து செல்கின்றன. இதனால் சீனா நம் நாட்டை உளவு பார்க்கலாம் என்ற அச்சம் உள்ளது. இப்படியான சூழலில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த உறுதிமொழி நம் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையேதான் இலங்கையின் திரிகோணமலை கடற்பகுதியில் இலங்கை பாகிஸ்தான் நாடுகள் இடையே கடற்படை கூட்டுப்பயிற்சி மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது. பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஏற்கனவே பஞ்சாயத்து உள்ளது. அதோடு இலங்கையின் வடகிழக்கு கடலோர பகுதியாக திரிகோணமலை உள்ளது. மேலும் திரிகோணமலை என்பது நம் நாட்டுக்கு அருகே உள்ளதோடு நம் நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு நலன்களுக்கு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இதனால் நம் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் எழுந்தன. இதனால் அந்த பயிற்சியை நம் நாடு விரும்பவில்லை. இது பற்றி இலங்கைக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனையடுத்து திரிகோணமலையில் இலங்கை பாகிஸ்தான் படைகள் மேற்கொள்ள இருந்த கடற்படை பயிற்சி அதிரடியாக ரத்து செய்யப்பட்டது. அதோடு பிரதமர் மோடியின் சமீபத்திய இலங்கை பயணத்தின் போது திரிகோணமலையை எரிசக்தி மையமாக மேம்படுத்த ஒப்பந்தத்தில் இந்தியா, இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கையெழுத்திட்டன. இந்த திட்டம் என்பது இலங்கையின் பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு திட்டமாகும். இதனால் இலங்கைக்கு இந்தியா மிகவும் முக்கியமான பார்ட்னராக உள்ளது. பாகிஸ்தான், இலங்கை கடற்படைகள் இடையே நல்லுறவு என்பது உள்ளது. இரண்டு நாடுகளின் போர்க்கப்பல்களும் ஒன்றிணைந்து அவ்வப்போது கூட்டு கடற்பயிற்சி மேற்கொண்டு வருகின்றன. இப்படியான சூழலில்தான் இந்தியாவுக்காக பாகிஸ்தான் உடனான கடற்படை கூட்டு பயிற்சியை இலங்கை அதிரடியாக ரத்து செய்திருக்கிறது. முன்னதாக கடந்த 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஹம்பந்தோட்டா துறைமுகத்தில் சீன ஏவுகணை மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு கப்பலான யுவான் வாங் நிறுத்தப்பட்டது. இது நம் நாட்டின் பாதுகாப்பு மீதான கேள்வியை அப்போது எழுப்பியது. அதன் பிறகு 2023 ஆண்டு கொழும்பு துறைமுகத்தில் இன்னொரு சீன போர்க்கப்பலும் நிறுத்தப்பட்டது. இது இந்தியா, இலங்கை இடையே மோதலை தூண்டியது. ஆனால் தற்போது இந்தியாவின் நலனுக்காக பாகிஸ்தானுடனான கூட்டு பயிற்சியை நடத்த வேண்டாம் என்று இலங்கை முடிவெடுத்திருக்கிறது. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.